ஆண்டவர் எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் இருக்கும் ஆசீர்வாதத்தை உங்கள் மீது வைக்கிறார். இந்த வசனங்களை கேட்போமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தார். எதற்காக? அவர் சொன்னார், உன் சகோதரன் பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் மூலமாக இந்த ஆசீர்வாதத்தை எல்லா ஜனங்களுக்கும் அவன் கொடுக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் அப்படியே அவர்களை ஆசீர்வதிப்பேன். அவரே ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார். இதுதான் என் பிள்ளைங்களுக்கு நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதம். அதை அவர்கள் சொல்லட்டும், பிரதான ஆசிரியன் சொல்லட்டும். அந்த ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் அனைவர் மீதும் இறங்க வேண்டும், அனைவர் மீதும் இறங்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர். மனுஷன் அல்ல, புகழ் அல்ல, பெருமை அல்ல, பணம் அல்ல, கர்த்தர் சர்வ வல்லமுள்ள இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் காக்கப்படட்டும். அந்த ஆசீர்வாதம் காக்கப்படட்டும். ஒரு பிசாசும் அதை திருடக்கூடாது. ஒரு பொல்லாத மனிதனும் அதை திருடக்கூடாது. ஒரு பொல்லாத ஆவியும் திருடக்கூடாது. ஒரு பாவமும் அதை திருடக்கூடாது. என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்திலே காக்கப்பட வேண்டும், ஆசீர்வாதத்திலே காக்கப்பட வேண்டும். அநேக முறை வேலை கிடைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் கொஞ்ச நாளில் ஒரு பயம் வந்துடுது, இந்த வேலை போயிருமோ, இந்த வேலை போயிருமோ. கல்யாணம் பண்ணும் பொழுது சந்தோஷமாக இருக்கு, ஆனால் கொஞ்ச நாளில் ஒரு பயம் வந்துடுது, இந்த குடும்ப வாழ்க்கை நிற்குமோ. ஏனென்றால் பொல்லாத உலகத்திலே வாழ்கிறோம். பொல்லாத பிசாசு திருடன் போல வருகிறான். அவன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். அதான் உலகம். ஆனால் இவைகள் அனைத்தின் மத்தியிலும் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லும் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நான் காத்துக்கொள்வேன், நான் காத்துக்கொள்வேன். ரட்சிப்பை அவர்களுக்கு காத்துக்கொள்வேன், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன், அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை காக்கும்படியான கிருபை தருவேன், அவர்களுக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் கொடுத்து அதை காத்துக்கொள்வேன், காத்துக்கொள்வேன். அவள் வழுவி போகாதபடிக்கு கடைசி வரைக்கும் நிற்கும்படியாக நான் அவர்களை காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தைரியமாக இருங்கள், நான் கடைசி வரைக்கும் நிற்கப் போகிறேன், நான் உயர்ந்திருப்பேன் என்று தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். சரி, போகட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26 வாசித்து பாருங்கள். அதை ஒரு மழையாக ஆண்டவர் அனுப்புகிறார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆண்டவருடைய மகிமை இப்பொழுது ஆசீர்வாதம் மழையாக ஒவ்வொருவர் மீதும் இறங்கும். மழை பெய்யும் பொழுது பாருங்கள், எல்லா அசுத்தங்களும் நீக்கப்படும். அந்த மழை தண்ணீர் அசுத்தங்களையெல்லாம் அடித்து கொண்டு போய்விடும். எல்லாம் சுத்தமாக மாறும், எல்லாம் சம்பூர்ணமாக மாறும், எல்லாம் திருப்தியாய் அனுபவிக்கும்படி மாறும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்யும் அதிசயங்களை திருப்தியாய் சம்பூர்ணமாய் நீங்கள் அனுபவிக்கும்படியாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவரை கனம் பண்ணும்படியாக நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுவீர்கள், நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவீர்கள், நீங்கள் துதிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பட போகிறார். அதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எப்படி அவர் நமக்கு ஆசீர்வாதமான மழையை கொடுக்கிறார் என்று. அனுப்பப்படவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வைக்கிறார். ஆதியாகமம் 12:3 அதை வாசிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள்.
இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலும் அப்படித்தான். நீங்கள் பங்காளராக இருந்து இந்த ஊழியத்தை தாங்குகிறீர்கள். எதற்காக? நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. ஒவ்வொரு மாதமும் 5 லட்சம் பேர் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்துக்கு ஃபோன் பண்ணி அவர்கள் ஜெபத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். 5 லட்சம் பேர். அதற்கு எத்தனை திரளான ஜெப வீரர்கள் நமக்கு வேண்டும், ஜெப வீராங்கனைகள் வேண்டும். இன்னும் அதை தவிர கடிதம், அதை தவிர இமெயில், அதை தவிர 120 இடங்களில், பட்டணங்களில் ஜெபகோபுரங்கள் மூலமாக, ஃபீல்ட் அம்பாசிடர்ஸ் மூலமாக ஜெப சேவை நேரடியாக ஜனங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே எத்தனையோ லட்சம் மக்கள் ஒவ்வொரு மாதமும் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். இதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதமாக இருந்து இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறீர்கள். யூ ஆர் God's ambassadors to be a blessing. உங்கள் பாதங்கள் சமாதானமான பாதங்களாக ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் பாதங்கள் சமாதான பாதங்கள். நாம் யாரையும் சபிப்பதில்லை, யாரையும் திட்டுவதில்லை. மாறாக என்ன சொல்லுகிறோம்? அவர்கள் என்ன செய்தாலும் நாம் என்ன சொல்லுகிறோம்? நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண இருக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறேன், உங்களை மன்னிக்க இருக்கிறேன். அவர்கள் என்ன செய்தாலும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும் என்று நாம் ஜெபம் பண்ணுகிறோம். யோபு அப்படிதான் செய்தான். அவனை திட்டினார்கள், கேவலப்படுத்தினார்கள். எவ்வளோ பாடுகள் மத்தியிலே அவன் கடந்து சென்ற பொழுது அவனிடம் வந்து குற்றம் கண்டுபிடித்தார்கள். இல்லாத குற்றத்தை சொன்னார்கள், தவறாக சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? யோபே, நீ இவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களை பார்த்து சொன்னார், நீங்க போய் யோபிட்ட ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள், அப்பதான் நீங்க பரலோகம் வர முடியும், அப்பதான் நீங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்று சொன்னார். திட்டின அத்தனை பேரும் யோபிடம் வந்து ஜெபம் பண்ணினார்கள். யோபிடம் வந்து ஜெபம் பண்ணும்படியாக நின்றார்கள். அவன் பலி செலுத்தி அவர்களுக்காக வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை நீக்கினார். அவனுக்கு 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். இழந்ததெல்லாம் 2 மடங்கு திரும்ப வந்தது. அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். யாரையும் சபிக்காமல், யாரையும் தள்ளாமல், நமக்கு விரோதமாய் பேசினவர்களை கூட ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வரும்படி, பரலோகம் அவர்கள் போகும்படியாக மன்னிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாதங்கள் அழகானவைகளாக மாறுகிறது, நீ சமாதானத்திற்கு உரியவனாக இருக்கிறாய், கசப்பே உனக்குள் இல்லை. அதான் இயேசுவின் பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம், கசப்பே இருப்பதில்லை. அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு, அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமான ஒரு காரியம் சமாதானம். நீங்கள் சமாதானமாய் இருக்கும் பொழுது அந்த சமாதானத்திலே இயேசு தங்குகிறார். இயேசு தங்குகிறார். ஆகவே தான் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். இயேசு எல்லா நிலைமையிலும் சிலுவையில் பாடுபட்ட பொழுது, எல்லா பக்கத்திலும் பாடுபட்ட பொழுது சமாதானத்தோடு அவர்களை மன்னித்தார், மன்னித்தார், மன்னித்தார். ஆகவே தான் அவர் சிலுவை மரணத்திலிருந்து விடுதலையாகி அவர் உயிரோடு எழும்பினார். நீங்களும் உயிரோடு எழும்புவீர்கள், ஒவ்வொருவரும் உயிரோடு எழும்புவீர்கள். அதற்கு என்ன வழி? ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். He gives peace in our hearts. The peace of Jesus Christ. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கேவலம் வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும், யார் என்ன நம் பொருளை திருடி கொண்டு போனால் கூட நமக்கு அந்த சமாதானம் இருக்கு. அவர் என்னோடு இருந்தால் போதும் என்று அவரே பார்த்து கொண்டிருக்கும் சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த சமாதானத்தை கொடுக்கும் பொழுது வேதம் கூறுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்குவார். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் சமாதானத்தினால் நிரப்ப போகிறார். என்ன சமாதானம்? இயேசுவின் என் சமாதானம், the my peace of Jesus Christ. அது வரும்பொழுது பாருங்கள், எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமம் உங்களுக்குள் கிரியை செய்யும். உங்களுக்கு இழப்பே இருப்பதில்லை. உலக பிரகாரமாக இழப்பு வரும், ஆனால் கர்த்தர் அதை 1000 மடங்கு ஆசீர்வாதமான மழையை அனுப்பி 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 அதை பூரணமாக பெருகச் செய்வார்.
ஆசீர்வாதத்தை பெருகச் செய்வார். That's the power of God. சமாதானத்தின் தேவன். இன்று அந்த சமாதானத்தின் தேவன் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் பார்ப்பார்கள், இவளுக்கு எவ்வளோ பெரிய இடி விழுந்துச்சு, இவங்க போய் மூலையில் உட்கார்ந்துக்குவாங்க, இயேசுவை பற்றி சொல்ல மாட்டாங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க மாட்டார்கள், ஜனங்கள் எங்களை அவமானப்படுத்தி பேசுவார்களே என்று கவலைப்படுவார்கள் என்றெல்லாம் நினைப்பார்கள். ஆனால் நாமோ நமக்குள் இருப்பது மனுஷீக சிந்தை அல்ல, கிறிஸ்துவின் சமாதானம். கிறிஸ்துவின் சமாதானம், அவர் அழைத்த அழைப்பை நிறைவேற்றத்தக்கதான சமாதானம். ஒவ்வொரு பிரச்சனையும் மேற்கொள்வது எப்படி பிரியமானவர்களே? இயேசுவின் சித்தத்தை நிறைவேற்றியே நாம் பிசாசின் தலையை நசுக்குகிறோம். அதற்கு தான் ஆண்டவர் சோதனைகளை அனுப்புகிறார். அது பிரச்சனைகள் அல்ல, சோதனைகள். சோதனைக்காரன் என்று தான் பிசாசை குறித்து வேதம் கூறுகிறது. மனுஷன் மூலமாக வருவான், ஏன் நமக்கு வரும் இச்சைகள் மூலமாகவும் கூட வருவான். ஆனால் தேவ சமாதானம், தேவனோடு கொண்டிருக்கும் உறவு, அந்த சமாதானம் நம்மை நிரப்பும் பொழுது சாத்தானை மிதிக்கிறோம். கிறிஸ்து நமக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆசீர்வாதமான மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. 85ஆம் வருடத்திலே என் தந்தையுடைய கிட்னி பாதிக்கப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் வந்து பேசினார். அவர் சொன்னார், என் மகனே, நீ எல்லாரும் பேசுறத கேட்டுட்டு துக்கப்படுகிறாய். அதனால இந்த பொல்லாத ஜனங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் உன் இருதயத்திற்குள்ள வந்து உன் கிட்னியை கொன்று விட்டது. மாறாக என்னுடைய அன்பை நீ பார், எப்படி உன்னை நேசிக்கிறேன். ஏதோ 4 பேர் திட்டிட்டு போறாங்க, அது அவங்களுடைய வேலை. ஆனால் என்னை நீ நோக்கி பார், எப்படி உன்னை நேசிக்கிறேன், உன்னோடு முகமுகமாய் பேசுகிறேன். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? உன்னை நேசிக்கும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உனக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள், ஊழியத்தை தாங்குகிறார்கள், உனக்காக வைராக்கியமாக போராடுகிறார்கள். அவர்கள் அன்பை பார், அவர்களுடைய அன்பை பார். நீ இந்த 4 பேர் பேசுவதை பார்க்காதே. அதனால் பிசாசு அவர்கள் வார்த்தையின் மூலமாக உள்ளே வந்து விடுகிறான். உனக்கு துக்கத்தை கொண்டு வருகிறான், செல்ஃப் பிட்டியை கொண்டு வருகிறான். அதனால கிட்னி செத்து போயிருக்கிறது. இன்று முதல் நீ என் அன்பை பார், என் நேசத்தை பார், உன் மீது நான் வைத்திருக்கும் அபிஷேகத்தை பார். நீ எனக்கு கீழ்ப்படிந்து செய்தவைகள் ஒவ்வொன்றிற்கும் நான் எவ்வளவாக உன் மீது அன்பா இருக்கிறேன் என்பதை பார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். என்னுடைய சித்தத்தை எல்லாம் செய்யும் தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று நான் உன்னை சொல்லுகிறேன், உன்னை குறித்து சொல்லுகிறேன். என்னை பார், என்னை பார், என்னை பார், உன்னை நேசிக்கும் ஜனங்களை பார் என்றார். அப்படியே நாங்கள் அழுது, ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளும் என்று சொன்னோம். அந்த நாளிலிருந்து நாங்கள் ஒரு மனுஷனையும், எங்களை பாராட்டும் மனுஷர்களையும் பார்ப்பதில்லை, தீங்கு சொல்லும் மனுஷரையும் பார்ப்பதில்லை. Just the love of Jesus. அது போதும் பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு இயேசுவின் அன்பு போதும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? அதுவே உங்களை வாழ வைக்கும். ஒரு மனுஷனும் உங்களை வாழ வைக்க முடியாது. ஆண்டவர் சொன்னால் எல்லா மனுஷரும் வந்து உங்களை கனம் பண்ணுவார்கள், உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஆனால் இயேசுவே ஆசீர்வாத மழையை அனுப்புவார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன் சத்துருக்களை அழிக்க மாட்டேன், மாறாக நான் உன்னை இன்னும் ஆசீர்வதிப்பேன், இன்னும் ஆசீர்வதிப்பேன், இன்னும் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், நீ என் சித்தத்தை எல்லாம் செய்யும்படி திறந்த வாசலை கொடுப்பேன் என்றார். உனக்கு நான் கொடுக்கும் ஆசீர்வாதமே உனக்கு விரோதமாய் கிரியை செய்யும் அந்தகார சக்திகளையும் பொல்லாத ஜனங்களையும் அழிக்கும் என்றார். இன்று வரைக்கும் அதை செய்திருக்கிறார், இனிமேலும் செய்ய போகிறார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய சமாதானம். இந்த நாளிலும் ஆண்டவர் எனக்கு சொன்னார், உங்கள் ஒவ்வொருவர் இருதயத்தையும் இந்த சமாதானத்தினால் இயேசு நிரப்ப போகிறார். நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்பீர்கள். இந்த சமாதானம் வரும்பொழுது பாருங்கள், ஞானம் வரும், அறிவு வரும், புத்தி வரும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். சரியான வழியில் நடந்து நீங்கள் வெற்றி அடைவீர்கள். யாரை போய் பார்க்க வேண்டும், யாருக்கு உதவி செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும், எல்லாவற்றையும் சொல்லி தருவார். எப்பொழுது வீடு கட்ட வேண்டும், எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார். அதற்கு பொருளையும் கொடுப்பார். Just wait on Jesus Christ. இயேசுவுக்காக காத்திருங்கள். அவருடைய சமாதானத்தினால் இப்பொழுது நிரம்புங்கள்.
நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகிய விசுவாசத்தினால் நிரம்புவீர்கள். சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக வரும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும் என்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறீர்களா? ஏசப்பா உமக்கு நன்றி. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். தைரியமாக இருக்கு. ஆண்டவர் நம் கால்களை அழகான கால்களாக மாற்றுகிறார். இயேசுவின் சீஷரை பாருங்கள். இயேசு கெத்செமனே தோட்டத்திற்கு போக முன்பதாக கடைசியாக தன் சீஷர்களோடு பந்தி இருக்க அவர் செய்த காரியம், ஒரு துணியை எடுத்து தன் அறையை கட்டிக்கொண்டார். தன்னுடைய சட்டையெல்லாம் தூக்கி போட்டார். தண்ணீரை எடுத்து அவள் ஒவ்வொருவர் காலையும் கழுவினார். ஒவ்வொருவர் காலையும் கழுவினார். எதற்காக? ஒவ்வொருவர் காலையும் அவர் முத்தமிட்டிருப்பார். எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி, குடும்பத்தை தியாகம் பண்ணி, சொந்த பிஸ்னஸை தியாகம் பண்ணி என் பின்னால வந்த கால்கள் இது. ஜனங்கள் என்னை கல்லறிய போகும் பொழுது எனக்காக போராடி நின்ற கால்கள் இது. ஒவ்வொரு இடத்திற்கும் போய் என் பிதாவின் சேவையை நான் செய்ய போகும் பொழுது என்னோடு நடந்து வந்த கால்கள், கல்லின் மீது முட்கள் மீது நடந்து இரத்தம் வழிய 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 எல்லாம் வல்ல இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின கால்கள் இது என்று சொல்லி ஒவ்வொரு காலையும் முத்தமிட்டிருப்பார். ஒவ்வொருவர் காலையும் முத்தமிட்டிருப்பார். இன்றைக்கும் காலையிலே ஆண்டவர் வந்து உங்கள் ஒவ்வொருவர் காலையும் முத்தமிடுகிறார். என் மகனுடைய கால்கள் அழகான கால்கள், எனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணி இருக்கிறார். என் பெயரை நிமித்தம் விசுவாசத்தில் நிற்கும்படியாக எவ்வளவு அவமானத்தை என் மகள் கடந்து சென்றிருக்கிறார். என் மகளுடைய கால்கள் அழகான கால்கள், பியூட்டிஃபுல் ஃபீட். அதை முத்தமிடட்டும், அதை கழுவட்டும் என்கிறார். கழுவட்டும் என்கிறார். அதற்காகவே இயேசு சிலுவையிலே அவருடைய கால்களை ஆணி அடிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். அந்த காலிலே காயத்தை ஏற்படுத்தி கொண்டார். நம் காலில் இருக்கும் காயத்தை சுகமாக்குவதற்காக, அந்த காயங்களை நீக்கி அழகான கால்களாக மாற்றும்படியாக. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுடைய கால்கள் அழகானவைகளாக மலை மீது இருக்கிறது. அந்த கால்களை ஆண்டவரே அழகுபடுத்துகிறார். எப்படி? அவர் சிலுவையில் அதற்காக அவருடைய கால்களை ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். வேதத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 22:16 வாசிக்க கேட்போம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இது இயேசுவை குறித்து வேதம் கூறுகிறது. They have pierced my legs, they have pierced my hands. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. எதற்காக? என் பிள்ளைகளுடைய கால்கள் அழகானவைகளாக இருக்க வேண்டும். என்னுடைய வார்த்தையை சொல்லி என் ஊழியத்தை தாங்கி என் நாமத்தினாலே ஜெபம் பண்ணும் என் பிள்ளைகளுடைய கால்கள் அழகானவைகளாக இருக்க வேண்டும். ஆகவே என் கால்களை இந்த நாய்கள் குத்தட்டும், இந்த பொல்லாதவர்கள் குத்தட்டும், காயங்கள் உண்டாகட்டும். அப்போதான் என் காயத்தினால் என் பிள்ளைங்களுடைய காலை நான் அழகானவைகளாக மாற்ற முடியும். அவள் காயங்களை சுகமாக்க முடியும். இயேசு அதற்காக பாடுபட்டார். ஆகவே இன்று முதல் உங்கள் கால்கள் அழகானவைகளாக மாறப்போகிறது. உயர்ந்த ஸ்தானத்திற்கு நீங்கள் ஏறி நிற்கும்படியாக உங்கள் கால்களை ஆண்டவர் அழகான கால்களாக மாற்றப் போகிறார். உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஆண்டவர் உங்களை அழைத்து செல்ல போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? இந்த சமாதானத்தின் ஆவியை, அவருடைய சமாதானத்தை கொடுத்து பொறுமையோடு சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது உயர்ந்த ஸ்தானங்களுக்கு அவர் ஏறிக்கொண்டு போகும்படியாக செய்கிறார். இன்று முதல் அதை பார்க்க போகிறீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்பொழுது உங்கள் மீது வைக்கப் போகிறார். இந்த கால்கள் உடையவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் இயேசு மிதிப்பார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். You have a beautiful feet.
சாத்தானை மிதிக்கும் அதிகாரம், சாத்தானுடைய வல்லமைகளில் இருந்து ஜனங்களை விடுதலையாக்கும் வல்லமை, அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சகரியா 2:5 படி உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக ஆண்டவர் இருக்கிறார். தேவ மகிமையாக உங்கள் மீது இருக்கிறார். God is around you like a wall of fire and he is in you as God's glory. நீங்கள் அனாதைகள் அல்ல, தேவனுடைய மகிமை உங்களுக்குள் இருக்கிறது. உங்களை சுற்றிலும் அக்கினி மதில் பற்றி எரிகிறது. உங்கள் பாதங்களை அவர் அலங்கரிக்கிறார். பிசாசுகளை துரத்தி அலங்கரிக்கிறார். கவலைப்படாதீர்கள். அந்த பாதங்கள் பாடுபடும் பொழுது அவர் வந்து உங்களை கனம் பண்ணுகிறார். உங்கள் கால்கள் அழகான கால்கள், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும் கால்கள், அவருடைய வார்த்தையை சுமந்து செல்லும்படியாக ஊழியங்களை தாங்கும் கால்கள், பிசாசை மிதிப்பதோடு ஜனங்களுடைய போராட்டங்கள், ஜனங்களுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் அழிக்கும் கால்களாக ஆண்டவர் உங்கள் கால்களை மாற்றுகிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 20 நாம் வாசிப்போம். இதை பிலேயாம் சொல்லுகிறான், நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அதுதான் ஒரு தீர்க்கதரிசியினுடைய அழைப்பு. என்று காலையும் ஆண்டவருடைய இரக்கத்தினால் ஆண்டவர் எனக்கு சொன்னார், என் பிள்ளைகளை ஆசீர்வதி. அவரிடமிருந்து கட்டளை பெற்று வந்திருக்கிறேன். நான் மண்ணான மனுஷன்தான், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிறேன். It has power. As I bring this blessing upon you, it shall come upon you. இந்த ஆசீர்வாதங்கள் இப்பொழுது உங்கள் மீது இறங்க போகிறது. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்லுகிறபடியே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே இன்று முதல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அது நிமித்தம் என்ன நடக்க போகிறது? உங்கள் வாழ்க்கையிலே அக்கிரமம் இருக்க போவது இல்லை. உங்கள் பிள்ளைகள் வாழ்விலே அக்கிரமம் இருக்க போவது இல்லை. கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காப்பார். இன்னும் குற்றமும் உங்கள் இருதயத்திலே நீங்கள் காண்பதும் இல்லை. ஒரு மனுஷனும் ஒரு பிசாசும் உங்களை குற்றம் சாட்ட முடியாது. பொல்லாத பிசாசு வானத்தில் உட்கார்ந்து கொண்டு சகோதரர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும் பொழுது உங்கள் கால்கள் அழகான கால்களாக அவருடைய சமாதானத்தினால் நிரம்பி தேவனோடு சமாதானம் கொண்டிருக்கும் பொழுது ஒருவரும் உங்களை குற்றப்படுத்துவதில்லை. Nobody can find fault with you. தைரியமாக இருங்கள். உங்கள் ஆவியும் உங்களை குற்றப்படுத்துவதில்லை. நீ கர்த்தருடையவன், கர்த்தருடையவன், கர்த்தருடையவள், நீ அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவள் என்று உங்கள் ஆவி சொல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். தைரியமாக இருங்கள். அதுவே நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடுத்தபடியாக அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜெய கம்பீரம் உங்களுக்குள் இருக்கும். ஜெய கம்பீரம், ஜெய கம்பீரம், ஜெய கம்பீரம். பயத்திற்கு இடமில்லை, திகிலுக்கு இடமில்லை, இழப்பிற்கு இடமில்லை. ஜெய கம்பீரம் இன்று முதல் உங்கள் ஆவியிலே ஒலித்து கொண்டிருக்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். வாட் எ ஜாய், வாட் எ ஜாய். அதோடு கூட அடுத்த வசனம், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆண்டவர் உங்களை எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் வெளியே கொண்டு வர போகிறார். எல்லா இழப்பிலிருந்தும் கொண்டு வர போகிறார். இதை செய்ய முடியவில்லை, அதை செய்ய முடியவில்லை, என் பிள்ளைக்காக எவ்வளோ போராடுறேன், முடியலையே, கட்டப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லும் அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். பிஸ்னஸை விடுதலையாக்க போகிறார், வீட்டை விடுதலையாக்க போகிறார், உங்கள் குடும்ப வாழ்க்கையை விடுதலையாக்க போகிறார், ஆவியும் விடுதலையாக்க போகிறார். தைரியமாக இருங்கள். அடுத்தபடியாக காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென். காண்டா மிருகத்திற்குள்ள பெலன் உங்கள் சரீரத்தில் இறங்கும்படி இப்பொழுது கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு பெலன் வந்து இறங்கும். பலவீனம் மறையும். சுகர் டிசீஸ், பிபி எல்லாம் மறைய போகிறது. அவைகள் உங்களை பலவீனப்படுத்துவதில்லை. கேன்சர் மறைய போகிறது. இப்பொழுது வலிகள் மறைய போகிறது. ஆர்த்தரைட்டிஸ் மறைய போகிறது. ஆஸ்துமா விசேஷமாக மறைய போகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் இறங்குகிறது. இப்பொழுது என்ன பலன்? காண்டா மிருகத்திற்கு உரிய பலன்.
Hallelujah. It's coming upon you right now. இந்த ஆசீர்வாதம் இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. பலவீனப்படுத்தும் ஆவியெல்லாம் கர்த்தர் என்று துரத்துகிறார், துரத்துகிறார், துரத்துகிறார். Thank you Jesus. அடுத்த ஆசீர்வாதம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. Amen. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்சம் காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். Amen. உங்களுக்கு விரோதமாக இனி பில்லி சூனியம் செயல்படாது, குறி சொல்லுதல் செயல்படாது. இந்த நாட்கள்லாம் முடிந்து போனது. இனி வரும் நாட்களிலே கொஞ்சம் காலத்திலே ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லும் காரியங்களை உலகமே கேட்க போகிறது, உலகமே கேட்க போகிறது. Yes, right now God is going to fill you with His peace. உங்கள் கால்களை அழகான கால்களாக்கி பிசாசை மிதிக்கும் கால்களாக மாற்றுகிறார். உங்களுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இருப்பதில்லை, பில்லி சூனியம் இருப்பதில்லை. நல்ல கல்யாணம் நடந்துச்சுன்னா பின்னாலேயே பில்லி சூனியம் பண்ணிடுவாங்க. நல்ல வீட்டை கட்டினா பின்னாலேயே பில்லி சூனியம் பண்ணிடுவாங்க. இன்னும் பிஸ்னஸ் ஆரம்பித்தா பயங்கர பில்லி சூனியம், பிஸ்னஸுக்கு தான் பயங்கர பில்லி சூனியம். ஒரு பிள்ளை நல்லா படித்தா நல்லா அழகாக இருந்தால் அதுக்கு விரோதமாக பில்லி சூனியம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்குள் இருக்கும் என் சமாதானம், தேவ சமாதானம் உன் கால்களை அழகான கால்களாக மாற்றும். பில்லி சூனிய வல்லமைகளை நீ மிதிப்பாய், குறி சொல்லுதலை மிதிப்பாய். நீ போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவளை அனுப்பட்டும், நீ மிதித்து கொண்டே இருப்பாய், நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய். உன்னை ஆண்டவர் பாதுகாப்பார், 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 பாதுகாப்பார். தயவு செய்து பயப்படாதிருங்கள். கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஏசப்பா, சிலுவையில் இதற்காகவே நீர் பாடுபட்டு இருக்கிறீர். இந்த பொல்லாத பிசாசை ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறீர். அவனை வெளியரங்கமான கோலமாக்கி இருக்கிறீர் அப்பா. ஆகவே எங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. நீர் சொல்லும் ஆசீர்வாதமான வார்த்தைகளே, உயர்வின் வார்த்தைகளே, கனத்துக்குரிய வார்த்தைகளே, என் செல்ல பிள்ளை என்ற வார்த்தையே எங்கள் இருதயத்திலே ஒலிப்பதோடு எல்லா ஜனங்கள் மூலமாகவும் சொல்லப்படும். அப்பா, என் இருதயம் உமது சமாதானத்தினால் நிரம்ப வேண்டும். சமாதானத்தின் தேவன் என்னை முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சா. நான் கேள்வி கேட்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் திகிலடைய மாட்டேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்புகிறேன். ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன். சிலுவையில் நாய்கள் சூழ்ந்திருக்க, பொல்லாத ஜனங்கள் சூழ்ந்திருக்க, எங்களுக்காக நீர் உண்மையே பலியாக ஒப்பு கொடுத்தீரப்பா. சமாதானத்தினால் நிரம்பி ஒப்பு கொடுத்தீர், ஒப்பு கொடுத்தீர். எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். என்ன பாடுகள் வந்தாலும், என்ன நிந்தை வந்தாலும், என்ன சஞ்சலம் வந்தாலும், என்ன இழப்பு உலக பிரகாரமாக வந்தாலும், நாங்கள் உண்மையே நம்புகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் பொறுப்பு உமது கரங்களில் இருக்கிறது. எங்களுக்காக பாடுபட்டு இருக்கிறீர் ஆண்டவனே. இவைகள் வழியாக கடந்து சென்றால் எங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை அனுப்பி எங்கள் மூலமாக இந்த உலகிற்கு தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், இயேசு ராஜரீகம் பண்ணுகிறார் என்று இன்னும் வல்லமையாக வெளிப்படும்படியாக எங்களை உயர்த்துவீரப்பா. அதை நம்புகிறோம், நம்புகிறோம், நம்புகிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், நம்புகிறேன், நம்புகிறேன், நம்புகிறேன். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை எல்லாரும் அறியும்படி அறிக்கை செய்ய கர்த்தர் என்னை எல்லா தீங்கிலிருந்தும் விடுவிப்பார், என்னை உயர்த்துவார். என் கால்களை அழகான கனத்துக்குரிய கால்களாக இந்த உலகத்தில் வைத்து உயர்த்துவார். நான் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். Thank you Jesus. நான் உம்மோடு உலாவவும் நீர் என்னோடு உலாவவும் இந்த நாளிலிருந்து நீர் உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை செய்கிறார், உங்களோடு அவர் வருகிறார், உங்களோடு உலாவுகிறார். அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக உங்கள் இருதயத்தை அவருடைய இருதயத்தோடு இணைக்கிறார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும், ஆவியையும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும்,
சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறட்டும். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறட்டும். ஆண்டவனே, விரும்பின அத்தனையும் அவர்களை தேடி வரட்டும், தேடி வரட்டும், தேடி வரட்டும். தொடர்ந்து உமக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தார். ஆசீர்வாத மழை ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதற்காக நன்றி. எல்லாரும் இருதயத்தை திறந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஆசீர்வாத மழையை அனுப்புகிறார், மழை அனுப்புகிறார், மழையாக அது பெய்கிறது. ஆசீர்வாத மழை இறங்குகிறது. நமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசுப்பா. கோடா கிறிஸ்தோத்திரம்.